ஹை கைஸ், நம்ம சேனலில் டாவன்ஸ் ரிசல்ட் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பாஸ் போகிறோம்னா, நம்ம வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டில் வந்து பேச பேச வந்துக்கிட்டே இருக்கும். அதை டாவன்ஸ் ரிசல்ட்டில் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி சாம்பிள்ஸ்க்கு ஒரு வீடியோ கிளிப்பு, சரி இது ரொம்ப ஒரு சிறுசாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு கிளிப்ஸை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிப்பை இம்போர்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல போட்டீங்கன்னா இங்கே மேலே போனீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய என்டையர் வீடியோஸும் டிரான்ஸ்கிரிப்டாக வந்துடும். ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, தமிழில் வந்து அந்த அளவுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கிலீஷில் வீடியோஸ் மேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சப்டைட்டில் வந்து பியூட்டிஃபுல்லாக வரும். ஆனால் தமிழில் மேக் பண்ணால் வராது. ஸோ இங்கிலீஷ் கிரியேட்டருக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது டாவன்ஸ் ஸ்டுடியோ வெர்ஷனில் தான் யூஸ் ஆகும். நம்ம டாவன்ஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸில் யூஸ் ஆகாது. நீங்கள் உங்கள் இதில் போய்ட்டு இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஜஸ்ட் இது வந்து பை பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு பண்ணி தருவோம். ஸ்டுடியோ வெர்ஷனில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஃப்ரீ வெர்ஷன்ஸில் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஸ்டுடியோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இங்கிலீஷ்லேயே வீடியோஸ் மேக் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு இது ஒர்த்தான ஆப்ஷன் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் தமிழில் தான் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தேவையே இல்லை. ஏன்னா டாவன்ஸ் வந்து தமிழில் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்காது. இஃப் யூ ஸ்பீக் அண்ட் இங்கிலீஷ், இஃப் யூ நீட் ஃபார் சப்டைட்டில், நீங்கள் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் வீடியோஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க.